அமித்ஷா எல்லாரும் இருக்கும்போது மேடையில் டிக்கெட்டிங்கன்னு அங்கேயும் இங்கேயும் வந்தாங்க. அமித்ஷா கரெக்டாக கூப்பிட்டு வச்சு வாங்கன்னு வாங்கிட்டார். அந்த வீடியோ எல்லாருக்கும் வைரல் ஆகி போச்சு. பப்ளிக் மீட்டிங்கில் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக ஆந்திர முதலமைச்சர் பதவி ஏற்கக்கூடிய விழாவில் அவ்வளவு கேமராவும் அந்த மேடையை நோக்கி ஃபோக்கஸில் இருக்கும்போது இந்த மாதிரி கிராஸ் பண்ணி போனவங்களுக்கு வாணி கூப்பிட்டு வச்சு அவர் வான் பண்ணார்னா அவர் என்ன தெரியாமலே சொன்னார். கரெக்டாக இது எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும். அங்கே மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இது போய் சேரட்டும். இந்த அளவுக்கு ஒரு பொது மேடையில் வச்சு எந்த தலைவரையும், முன்னாள் தலைவராக இருந்தாலும் எந்த ஆளையும் பிரதமர் பாஜக நிர்வாகிகளெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு இந்த அளவு வான் பண்ணதே கிடையாது. முதல் முறையாக அவர் பண்ணியிருக்காரு. அதிமுக கூட இருந்த கூட்டணி வச்சு நாங்கெல்லாம் மாநில தலைவியா இருக்கும்போது நாங்க வியூகம் அமைச்சோம். என்னென்ன கிழிச்சிங்க. 2019 ஒரு எம்எல்ஏ கூட, ஒரு எம்பி கூட வரல. பிரதமர் பாராட்டுறார். தமிழகத்துல ஓட்டு வங்கி சதவீதம் அதிகமாயிட்டு 11.24% ஓட்டு பாஜக பெற்றிருக்கு. தனியா கட்சி மட்டுமே பெற்றிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. அந்த வளர்ச்சி இன்னும் வரக்கூடிய காலத்துல இன்னும் மேல போகணும் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்துறார். அப்ப அவர் அங்க வாழ்த்தின பிறகு இங்க உட்கார்ந்துட்டு இங்க தெருவில் நின்றுட்டு இந்த மாதிரி பேட்டி கொடுத்துட்டு அலைஞ்சனா இது என்ன சபை நாகரிகம் இது? இவங்களுக்கு தினத்தந்தியில ஒரு 3 காலத்துல ஒரு செய்தி போட்டா போதும். தினத்தந்தியில அதுக்கு அந்த பக்கத்துலயும் பக்கத்துல இருந்து 8 காலத்துல இருந்து என்ன வேணாலும் மோடியை இழிவுபடுத்தி எழுதினாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன் நான் தினத்தந்தி சொல்லலாம், அங்க நான் வேலை பார்த்தேன், இந்த அம்மா சொன்னா அங்க மதிப்பாங்க. திரு அண்ணாமலை ஐபிஎஸ் பாஜகவினுடைய மாநில தலைவராக வர்றது வரைக்கும் எந்த பஞ்சாயத்தும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் மாநில தலைவராக வந்த பிறகு இங்கே ஒரு பிரச்சனை இவருக்கு வந்துச்சு. இவர் என்னென்னா இவருக்கு நான் திரு அண்ணாமலை ஐபிஎஸை விட பெரிய ஆளு. நான் 8 வருஷமாக பாஜகவுக்காக நான் உழைச்சிட்டு இருக்கேன். என்னுடைய ஒரு சின்ன சாமானியன ஒரு கேள்வி கேட்குறேன். 8 வருஷமாக நோண்டிட்டு நடந்தவர் எதுக்கு திடீர்னு ரஜினி கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னு ஓடி போயிட்டாரு. அப்புறம் நம்ம குருமூர்த்தி முதற்கொண்டு அண்ணாமலையுடைய வளர்ச்சியை பாராட்டுறாரு. தமிழகத்தில் பாஜகனுடைய வளர்ச்சியை பாராட்டுறாரு. ஆனால் மாரிதாஸுக்கு மட்டும் அதை ஏற்றுக்க முடியலன்னா, நீங்கள்லாம் இதை ஜீரணிக்கவே முடியலைன்னா இதை ஆசிட் வாங்கி குடிங்க, ஜீரணிக்கும். திரு கேசவ விநாயகன்ஜி சீக்கிரம் தூக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் எனக்கு தகவல். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. நேட்டிவ் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் திரு சின்னப்ப கணேசன்ஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நேட்டிவ் பிளஸ் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்னைக்கு தெலுங்கானாவில் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களோட மிக பிரம்மாண்டமான ஒரு பதவியேற்பு விழா நடந்துச்சு. அதில் திரு பவன் கல்யாண் அவர்கள் துணை முதல்வராக கூட பதவியேற்றிருக்கிறாரு. அங்கே அந்த மேடைகளில் மிக பிரம்மாண்டமான மக்கள் வரவேற்பு கூட்டம் இதெல்லாம் நடந்துச்சு. நம்ம தேசிய தலைவர்கள் என்டிஏ கூட்டணியில் இருந்த அத்தனை பேரும் அதில் கலந்து கொண்டாங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் அந்த மேடையில் பரபரப்பாக பேசப்பட்டது எது அப்படின்னா, திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூப்பிட்டு வார்னிங் கொடுத்த ஒரு காணொளி ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. இப்போ கடந்த சில நாட்களாக தமிழிசை சவுந்தரராஜன் மிக கடுமையாக விமர்சிச்சுட்டு வந்ததில் நீங்கள் தான் மிக கடுமையாக விமர்சிச்சுருக்கீங்க. இப்போது இந்த நிகழ்வு எதை உணர்த்துது? அமித்ஷா அவங்கள கூப்பிட்டு என்ன மாதிரி விஷயங்களை சொல்லியிருப்பாங்க, நீங்கள் என்ன யூகிக்க முடியுது உங்களால்? அதாவது எனக்கு தமிழிசை சவுந்தரராஜன் என்ன வாக்கிய தகராறு அப்படிலாம் இல்லை. என்ன அப்படின்னா, அந்த அம்மாவுடைய நடவடிக்கைகள் சரியில்லை அப்படிங்கும்போது நம்ம அதை விமர்சனம் பண்ணோம். அவங்க ஒரு முன்னாள் பாஜக மாநில தலைவராக இருந்தவங்க, தமிழகத்தில் பாஜக மாநில தலைவராக இருந்தவங்க. அவங்களுக்கு ஒரு சபை நாகரிகம் தெரிய வேண்டாமா? ஒரு பொது இடத்துல வச்சு கட்சியினுடைய ஒரு விஷயத்தை இப்படி சொன்னால் நல்ல புரிதலுக்கு வசதியாக இருக்கும். கட்சி ஒரு முடிவு எடுக்குது. திமுக எடப்பாடி கூட கூட்டணி வேண்டாம்னு சொல்லி முடிவு, அதை அவர் எடுத்தார். எடப்பாடி கூட்டணியை விட்டு வெளியே போயிட்டார். அதுக்கு பிறகு மிச்சம் நம்ம ஒரு கூட்டணி அமைக்கணும்னு முடிவு எடுக்கிறாங்க. பாஜக தலைமையில் ஒரு அணி அமைச்சு தேர்தலை சந்திக்கிறாங்க. இதில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் இந்த மாதிரி நம்ம போகணுங்கிறது அவருடைய எண்ணம். இதே மாதிரி இதில் உடன்படுறவங்களுக்கு பல மூத்த தலைவர்களுக்கு உடன்பாடு இருக்கலாம், பல பேருக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் விவாதிக்கப்பட்டு முடிஞ்சு போச்சு.
விவாதிச்சு கடைசியாக நம்ம வந்து தனியாக தான் ஒரு அணி அமைச்சு போனோம். எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, அங்கே அப்படியெல்லாம் தாங்கி தடவி கட்சியை வளர்க்க வேண்டியதில்லைன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்த பிறகு அது கட்சியினுடைய முடிவு தானே. அது எப்படி அண்ணாமலையுடைய முடிவுன்னு எப்படி சொல்ல முடியும்? கிடையாது. அப்படின்னா அது கட்சியினுடைய முடிவு, தமிழக பாஜகவினுடைய முடிவு. இதை வந்து மேல்மட்டத்தில் உள்ள பாஜக ஏற்றுக்கொண்டது. தேர்தலையும் சந்திச்சாச்சு, எலெக்ஷனில் ரிசல்ட்டும் வந்தாச்சு. ரிசல்ட் வந்த பிறகு பிரதமர் பாராட்டுறார், தமிழகத்தில் வந்து ஓட்டு வங்கி வந்து சதவீதம் அதிகமாயிட்டு 11.24% ஓட்டு வந்து பாஜக பெற்றிருக்கு, தனியாக கட்சி மட்டுமே பெற்றிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. அந்த வளர்ச்சி இன்னும் வரக்கூடிய காலத்தில் இன்னும் மேலே போகணும் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்துறார். அப்போ அவர் அங்கே வாழ்த்தின பிறகு இங்கே உட்கார்ந்துட்டு இங்கே தெருவில் நின்றுட்டு இந்த மாதிரி பேட்டி கொடுத்துட்டு அலைஞ்சினா இது என்ன சபை நாகரிகம்? இது என்ன கட்சிக்கு தேவையானதா? இவங்க வந்து அதை என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் அது கட்சியினுடைய கருத்தை அடிப்படையாக வச்சு தானே போகணும், அதுக்கு சார்ந்து தானே பேச முடியும். அப்படி பேசுகிறாங்க, அதுக்கு எதிராக பேசுகிறாங்கன்னா இது திமிரு இல்லையா, இது கொழுப்பு இல்லையா? அதைத்தான் நான் விமர்சனம் பண்ணேன், அதை தான் நான் சுட்டி காணிச்சேன். இவங்க செய்கிற தப்பு, அதுவும் இந்த நேரத்தில் அண்ணாமலைன்னு ஒரு மனிதர் வரலன்னா தமிழகத்தில் பாஜக எப்படி வந்திருக்கும்? இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது எப்படி வந்திருக்கும்? இதுக்காக வேண்டி பொன்னார் மாநில தலைவராக இருக்கும்போது அவர் ஒன்றுமே பண்ணலைன்னு நான் சொல்லவே இல்லை. அவர் பண்ணியிருக்காரு. எல்முருகன் இருக்கும்போது வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லி இந்த யாத்திரை அவர் போயிருக்காரு. எல்லாரும் அவங்கவுங்க காலகட்டத்தில் பண்ணியிருக்காங்க. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மட்டும் டாக்டர் கிடையாது மாநில தலைவர் வரிசையில், மருத்துவராக. அதுக்கு முன்னாடி டாக்டர் என்ன சந்திரபோஸ்ன்னு ஒருத்தர் 96 வரைக்கும் அவர் தான் மாநில தலைவராக இருந்தார். 96 பாராளுமன்ற தேர்தலில் வந்து அன்னைக்கு திருச்செந்தூர் பாராளுமன்ற தொகுதியில் தான் எங்கள் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி உள்ளெல்லாம் அடங்கி இருந்துச்சு மறுசீரமைப்புக்கு முன்னாடி. அப்போ 96 எலெக்ஷனில் அவர் திருச்செந்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நின்று 1,00,000 சில்லற ஓட்டெல்லாம் அவர் வாங்கினார். இதெல்லாம் நடந்துச்சு. அவர் டாக்டர் என்ன சந்திரபோஸ் தூத்துக்குடிக்காரர், அங்கே அழகப்பா நர்சிங் ஹோம்னு ஒரு ஆஸ்பத்திரி நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ இப்பவும் அந்த ஆஸ்பத்திரி இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த அம்மா இவ்வளவு தூரம் படித்தவங்க, ஒரு அறிவாளி, 2 மாநிலத்துக்கு கவர்னரெல்லாம் இருந்தவங்க, பாஜகவினுடைய மாநில தலைவியாக இருந்தவங்க, இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சவங்க பொது வெளியில இப்படி பேசுறாங்க அப்படின்னா தெரியாம சொன்னாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய படத்தை கீழே போட்டுட்டு போட்டோவை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஆட்டை கொண்டு வந்து நடு ரோட்டில் பட்ட பகல அந்த ஆட்டை வெட்டி அந்த ரத்தத்தை அந்த அண்ணாமலை அவர்களுடைய போட்டோவுக்கு ரத்தாபிஷேகம் பண்ணி அந்த ரோடு ஃபுல்லாக கொண்டு போய் ஹைவேஸில் அந்த ரோட்டில் ஃபுல்லாக அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை கொட்டி இந்த வீடியோ எடுத்து இதில் கோஷமெல்லாம் போட்டு அண்ணாமலை இழிவுபடுத்தி கோஷம் பண்ணி இது அவ்வளோத்தையும் வீடியோ எடுத்து வெளியிட்டு திமுககாரன் வெளியிட்டு இது தமிழகம் மட்டும் சுத்தாமல் இந்தியா முழுக்க சுற்றி இந்தியிலலாம் வந்து கண்டனம் தெரிவித்து இது விஸ்வரூபம் எடுத்து பெருசாக நிற்கும் போது இந்த அம்மா இடையில புகுந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசி இந்த மாதிரி பாஜக வந்து அதிமுக கூட்டணி வச்சுக்கணும்னு சொல்லி அப்படியே மொத்த விஷயத்தையும் அப்படியே திசை மாற்றி இந்த பக்கம் விட்டுட்டு போனால் இது கோபாலபுரத்துக்கு கொத்தடிமை வேலை பார்க்குதா இல்லையா? திமுகவினுடைய விசுவாசத்தை காணிக்கிறாங்களா இல்லையா மேடம்? வேற இதில் என்ன இருக்கு? இதைத்தான் நான் வந்து சுட்டி காட்டியிருந்தேன். இது வந்து என்னால் ஒரு தேசியவாதியாக என்னால் ஏற்றுக்க முடியாது. பத்திரிகையாளர், எழுத்தாளர், சினிமாக்காரன் இதெல்லாம் வேற கதை. அடிப்படையில் நம்ம ஒரு தேசியவாதியாக பார்க்கும்போது இதை நம்ம ஏற்றுக்க முடியாது. இல்லை நான் மறுபடியும் ஒரு இதை சொல்கிறேன், இந்த அம்மா நல்ல ஆள் இல்லைன்னு சொல்கிறது என்ன நல்ல ஆள் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தால் தொண்டர்ல இருந்து எல்லாருடைய உணர்வும் புரிஞ்சுக்கணும். அந்த அம்மாட்ட அந்த தன்மையே கிடையாது. தொண்டரை காட்டி கொடுக்கக்கூடிய வேலையெல்லாம் நல்லா செய்வாங்க, அதை மட்டும் செய்வாங்க, எதிரணிக்கு காட்டி கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ரிப்பீட் பண்ணுறேன், திருப்பி இருக்க நான் சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்கிறேன். ஏன்னா நான் என்னுடைய சம்மந்தப்பட்டது நேரடி அனுபவத்தை சொன்னால் நல்லா இருக்குங்களா, அதனால சொல்கிறேன், திருப்பியும் இருக்க ரிப்பீட் பண்ணி சொல்கிறேன். தினத்தந்தியில் பண மதிப்பிழப்பு சம்பந்தமான செய்திகளை போடும்போது நல்லா பாராட்டி தான் எழுதினாங்க. அதுக்கு பிறகு எழுதினையில் அங்கே ஒரு பத்திரிகை நிருபர், அங்கே ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல இருந்த இருக்கக்கூடிய ஒரு நிருபர் வந்து தொடர்ந்து மோடிக்கு எதிரான விஷத்தை கக்கிக்கிட்டே வந்தார். இன்னைக்கு வரைக்கும் நடக்குது, கக்கிட்டு வந்தார். அதில் பண மதிப்பிழப்பு சம்பந்தமாக பல தலையங்கங்களா 2 நாளைக்கு ஒருக்க அந்த பண மதிப்பிழப்பை மட்டுமே வச்சு தலையங்கள் எழுதிட்டு இருந்தார். இதை வந்து நான் பார்த்துட்டு செய்தி, அதே மாதிரி அங்கே உள்ள உண்மையிலேயே வந்து ஒரு ஏடிஎம் சென்டரில் வந்து மையத்தில் வந்து கியூ கம்மியாக இருக்குது, கூட்டம் இல்லை அப்படின்னா வேற எங்கேயோ நின்று கூட்டத்தை எடுத்து கட் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் ஒட்டி போட வச்சார். இது வந்து எனக்கு ஆத்தென்டிக்கான தகவல் எனக்கு தெரிஞ்சுது. இது மாதிரி இது சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் இருந்துச்சு. அப்போ நான் அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்ததுனால எனக்கு ஒரு விஷயம் தெரியும். முதலாளி இளையாட்ட வந்து இதை எடுத்து சொன்னால் அவங்க சத்தம் போடுவாங்க, அவங்க நாலேஜ் தெரியாமல் தான் இதெல்லாம் நடக்குதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு இந்த அம்மா மாநில தலைவி எங்கள் பாஜகவில் கமலாலயத்தில் போய் நான் போனது வேற வேலையாக போனேன். அந்த இடத்துல இவங்க இருந்தனால இவங்களை பார்த்து நான் அந்த விஷயத்த சொன்னேன்.
நான் இருந்து இந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்க, பிரதமரை பத்தி இவ்வளவு தூரம் கண்ணா பின்னாடி இழிவுபடுத்தி எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. உண்மை எழுதுனா பரவாயில்ல, பொய்யெல்லாம் இட்டு கட்டி எழுதுறாங்க, போட்டோ கூட போட்டோஷாப் பண்ணி பண்றாங்க, கூட்டம் காணிக்கிறதுக்காக வேண்டி இந்த அளவுக்கு வன்மத்தை விதைக்கிறாங்க. நீங்க இளையாட்ட ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அவங்க சத்தம் போடுவாங்க. அது பிறகு இதை ஒழுங்கா உண்மை செய்தியா போடுவாங்க, அவ்வளவுதான். நீங்க கொஞ்சம் பேசுங்க மேடம்னு தான் நான் சொன்னேன். இதை பண்ணினது எந்த நாதாரிங்கிறத நான் அந்த அம்மாட்ட அந்த பேரை சொன்ன உடனே அப்படியா உடனே ரியாக்ஷன் அப்படியே மாறிச்சுது. அப்படியே சரி நான் பாத்துறேன் நீ போ அப்படின்னு சொல்லி என்ன தள்ளி விட்டாங்க. அப்படியே அன்னைக்கு தான் நான் அவங்க மாநில தலைவி ஆன பிறகு ஒரே ஒரு நாள் சந்திச்சதே, அன்னைக்கு தான் சந்திச்சேன். அதுதான் முதல் நாள், அதுதான் கடைசி நாள். ஆனால் அதுக்கு முன்னாடி 2014 மோடியின் வெற்றியின் கீதம்னு ஒரு ஆடியோ CD 9 பாடல்கள் வெளியிட்டோம். ஆடியோ CD இது திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து பாஜகலேருந்து வெளியிட்டாங்க. அதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் தான் பண்ணேன். நான் தான் போனேன். வீட்டில் போய் வெறுக்கம்பாக்கத்தில் உள்ள வீட்டில் போய் இவங்க ஏதோ கண்ணதாசனுக்கு பேத்தி மாதிரி இருந்துட்டு ஒரு இது பந்தா வெட்டி பந்தா பண்ணிட்டு இருந்துச்சு. உண்மையை தான் நான் சொல்கிறேன். மியூசிக் டைரக்டர் கூட்டிட்டு போவேன், சிவ ரூபன். அவர் வந்து மியூசிக்கை போட்டு காணிப்பாரு. உடனே இவள் வார்த்தையை சொல்லுவாங்க, வாயில வந்ததெல்லாம் சொல்லிச்சுது, அது வேற கதை. அதை அவ்வளோத்தையும் நான் இருந்து எழுதிட்டு வந்தேன். எழுதி இதெல்லாம் போட்டு அன்னைக்கு பண்ணணும். தப்புன்னு நான் சொல்லலை. பாட்டு சுமாராக தான் இருக்கு. இவங்க எழுதின பாட்டு மட்டும் சுமாராக இருந்துச்சு, பாக்கி எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதையும் சொல்றேன், வேணா எப்பாவது அதை எடுத்து பாருங்க. இப்படியெல்லாம் பண்ணினேன்னா அதுக்கு பிறகு நான் இவங்களை பார்த்ததும் கிடையாது, சந்திச்சதும் கிடையாது. இந்த அளவுக்கு இதுல எழுதுறாரே, ஒரு தனிப்பட்ட ஒரு நிருபர் இவ்வளவு தூரம் விஷத்தை கக்குறாரே, வன்மத்தை விதைக்கிறாரு, அதுவும் மோடிக்கு எதிராக பண்றாருங்கிற ஒரு ஆதங்கத்துல நான் சொன்னேன். ஒரு தேசியவாதியா எனக்கு அதை ஏத்துக்க முடியல. இதை இந்த அம்மாட்ட சொல்லி நான் அவங்ககிட்ட ஐயாட்ட பேசுங்கன்னு சொன்னா, எந்த நிருபரை நான் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கணும் அந்த நிருபருக்கு போன் பண்ணி சொல்லி, இந்த பையன் தான் இதை சொன்னான்னு சொல்லி, என் மேல நீ சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லி அந்த ஆள் சைபர் கிரைம்ல என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. நான் வந்து அதை அன்னைக்குள்ளதில் கடைசியில் பார்த்தேன், இல்லை சூழ்நிலையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்ன நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் நானே வந்து அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணி அந்த கேஸ் அது முடிஞ்சுது. அன்னைக்கு மட்டும் நான் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒரு எஃப்ஐஆர் போடுங்க சார்னு சொல்லியிருந்தோம்னா கதை தண்டவாளத்தில் ஏறி இருக்கும், அன்னைக்கு வேற மாதிரி ஆயிருக்கும். நான் அதுக்கெல்லாம் போகலை, அதை முடிச்சுட்டேன். இவ்வளோதான். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, தொண்டர்கள் இல்லைன்னா பாஜகவோட அனுதாபிகள் ஏதாவது நான் கட்சிக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா இவ்வளோதான் மரியாதை. தமிழிசை சவுந்தரராஜன் பீரியடில் நடந்தது. நான் மட்டும் இல்லை, யாராவது 2 பேரை இந்த அம்மாவனால நல்லது நடந்ததுன்னு சொல்லுங்க. 2 வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க கன்னியாகுமரியில், இல்லை அவங்களுடைய ஊர் இருக்குல்ல அகஸ்தீஸ்வரத்தில் 4 பேருக்கு ஏதோ ஒன்று செய்தாங்க, ஏதாவது சொல்லுங்க. 2 மாநிலத்துக்கு கவர்னராக இருந்தவங்க தானே அவங்க வீடு இருக்கக்கூடிய விருகம்பாக்கம் தொகுதியில் கூட அந்த வார்டை வெற்றி பெற வைக்க துப்பு கட்டவங்க தானே. இவ்வளோதான் இவங்களுடைய இது. இப்படியெல்லாம் பண்ணிட்டு கட்சியினால இவங்களை வளப்படுத்திக்கிட்டாங்க. அது மட்டும் உண்மை. பாஜகவினால இவங்களை வளப்படுத்திக்கிட்டாங்க. இவங்களால கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நில். அந்த பதவியை வச்சு இவங்க பயனடைஞ்சுக்கிட்டாங்க. தூத்துக்குடியில் நின்று வசூல் பண்ணது அதிகம். அது தெரியுமா? அப்பவே 2019 அதிமுக கூட இருந்த கூட்டணி வச்சு நாங்கெல்லாம் மாநில தலைவியா இருக்கும்போது நாங்க வியூகம் அமைச்சோம். என்னத்தை கிழிச்சிங்க? 2019 ஒரு எம்எல்ஏ கூட ஒரு எம்பி கூட வரல. நீங்க தானே தலைவியா இருந்தீங்க, வந்திருக்கணும்ல. அதுல ஏன் வரல? நீங்க கொண்டு வரல. ஏன் கொண்டு இல்ல? ஓட்டு சதவீதம் கூடி இருக்கணும்ல, ஏன் கூடல? கீழெல்லாம் கிடந்துச்சு. அப்போ இது எல்லாமே தாண்டி ஒரு இன்னும் எல்லாத்துக்கும் மேல ரொம்ப கோபம் ஆதங்கப்பட்டு இல்லைன்னா வெளியே பேச வேண்டாம்னு வச்சிருந்தேன். பாஜகவுக்கு மேலையும் திரு நரேந்திர மோடி அவர்கள் மேலையும் மிகப்பெரிய அளவுல தமிழகத்துல திமுக கட்டமைச்சுது. பொய் செய்திகளா பரப்புனாங்க. பரப்பி அவரை வந்து வில்லனா சித்தரிச்சாங்க. யார் மாநில தலைவரா தமிழகத்துல பாஜகவில் இருந்தாங்க? தமிழிசை சவுந்தரராஜன். அவங்க கட்டமைச்ச அந்த பிம்பத்தை உடைச்சிருக்கணுமா வேண்டாமா? அதுக்கு பதில் கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கொண்டு போய் இப்படி பண்ணும்போது இதெல்லாம் வந்து பொய் அப்படிங்கிறது மக்கள் மன்றத்தில் எடுத்துட்டு போயிருக்கணுமா வேண்டாமா? அதுக்கு ஏதாவது இந்த அம்மா பண்ணிச்சுதா? மோடியினுடைய திட்டங்கள்ல ஏதாவது 2 திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்களா? எதுவுமே கிடையாது. ஏன்னா இவங்க அஜெண்டாவே அது கிடையாது. இவங்களுக்கு தினத்தந்தியில ஒரு 3 காலத்துல ஒரு செய்தி போட்டா போதும். தினத்தந்தியில அதுக்கு அந்த பக்கத்துலயும் பக்கத்துல இருந்து 8 காலத்துல இருந்து என்ன வேணாலும் மோடியை இழிவுபடுத்தி எழுதினாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன் நான் தினத்தந்தி சொல்லலாம், அங்கே நான் வேலை பார்த்தேன். இந்த அம்மா சொன்னா அங்கே மதிப்பாங்க. இவங்க பேச முடியும். முதலாளிகிட்ட இளையாட்ட சொல்லி இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா அவரு ஒன்று அதை சரி பண்ண போறாரு. அந்த இடத்துல இருந்ததுனால தான் நான் அதை சுட்டி காணிச்சேன். இது தினமலர்ல ஏன் பண்ணலை, அதுல ஏன் பண்ணலன்னு நான் கேட்க முடியாது. ஏன்னா இங்க எனக்கு தெரியும் இவங்களுக்கும் அதில் தொடர்பு இருக்கு. இவங்க சொன்னா அங்க கேட்பாங்க. ஏன்னா உண்மையை போட சொல்ல போறவங்கள தானே. பொய் செய்ய எதுக்கு எழுதணும்னு நம்ம சொன்னாங்கன்னா அதை கொஞ்சம் சரி பண்ணுவாங்க. அதை அந்த தன்மை உண்டு. ஏன்னா அந்த முதலாளி கூட நானே நேரில் உட்காந்து அந்த வேலை பார்த்ததில் அங்கேயும் நான் அவங்களுக்கு நான் மரியாதைக்குரிய இடத்துல தான் இருந்தேன். ஆனால் எனக்கு நல்லா தெரியும்.
அதனால நான் சொன்னேன், நம்ம அங்கே வேலையை விட்டு வந்துட்டோம், இனிமே நம்ம அவங்ககிட்ட நேரில் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால இந்த நானே பேருக்குனுங்க திருத்தத்தில் போய் பேசி ஐயாட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நானே சொல்லியிருந்தாலும் இந்த வேலை முடிஞ்சிருக்கும். சரி, நம்ம வேலையை விட்டு வந்துட்டோமேன்னு சொல்லி இவங்ககிட்ட சொன்னேன். இதான் நடந்தது. சரி இருக்கட்டும். இவங்களை பற்றி மீடியாக்கள் எல்லாத்துக்கும் இருக்கிட்டாங்க. மோடியை 24 மணி நேரம் திட்டிட்டு நடந்தாலும் நக்கீரன் கோபால் அவன் ஒரு மனுஷனே கிடையாது. முதல் அந்த ஆளை வச்சு தான் அந்த அம்மா எழுதின புக்கு, அதாவது ஆளுநராக 3 ஆண்டுகள், இந்த புக்கை வெளியிட்டது யாரு? நக்கீரன் கோபால். மோடியை 24 மணி நேரம் திட்டுற ஒருத்தனை வச்சு புக்கை வெளியிடுறீங்கன்னா என்ன நோக்கம் உங்களுக்கு? இதனால தான் நான் அவங்களை விமர்சனம் பண்ணேன். அதே மாதிரி தான் இந்த ஒன்றிய அரசுன்னு சொல்லி இந்த திமுக கும்பல், இந்த திராவிடியா கும்பல் எல்லாம் நடந்து பிரிவினைவாதம் பேசிட்டு கிடக்கு. இங்க பெரிய பிரச்சனையா இந்த அம்மா பாண்டிச்சேரியில் உட்காந்துட்டு இதுவும் ஒன்றிய அரசுன்னு சொல்லுது. அப்ப இதை வந்து என்ன செய்வீங்க? எல்லாத்துக்கும் மேல இப்ப இதெல்லாம் பேச வர வேண்டிய காரணம் என்ன? அண்ணாமலை இந்த அளவுக்கு உயரத்துக்கு கட்சியை தூக்கி கொண்டு நிலைநிறுத்தி இருக்காரு. அடுத்த 2026 வந்து, அதாவது திமுக காரன் பயப்படுறான், ஆஹா பாஜக இவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்து வருதுன்னு சொல்லி அவன் கவலைப்படுறான், ஆதங்கப்படுறான். இது கம்யூனிஸ்டுக்காரன் ஆதங்கப்படுறான், அதிமுக காரன், காங்கிரஸுக்காரன் எல்லாரும் ஆதங்கப்படுறாங்க. எல்லாருமே இதை இது ஆமாம் இவ்வளோ தூரம் வளர்ந்து போச்சு, இதை எப்படியே விட்டா சரியா இருக்காது, நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அவனும் பதட்டமாக அடைகிறான். பிரதமர் மோடி தமிழகத்தில் பாஜக இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்குங்கிறத அவரு சொல்றாரு. 81 சட்டமன்ற தொகுதியில பாஜக 2வது இடத்துல தமிழகத்துல வந்திருக்கு அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம். மொத்தமே போட்டிட்டதே 23 தொகுதியில தான் தாமரை சிம்பல் நின்னுது. அப்ப 39 தொகுதி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ரேஷியோ அடிப்படையில் பாத்தீங்கன்னா 81லயே பாஜக இருக்கும். நினைச்சு பாருங்க, 100 தாண்டி போயிருக்கும். அப்போ பாஜக இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா எவ்வளவு பெரிய விஷயம். ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக 8 இடத்துல டெபாசிட் இழந்து போகுதுன்னா எவ்வளவு பெரிய சாதனை அது. பாஜக அப்ப எவ்வளவு பெரிய இடத்துல, அந்த இடத்துல எல்லாம் அதிமுக பின்னாடி தள்ளிட்டு போயிருக்கு. இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? தெரியும், எல்லாம் தெரிஞ்சிருந்தா இது பேசுனனால நம்மளும் விமர்சிக்க வேண்டியது வந்துச்சு. இவங்க ஏதோ இவங்களுக்கு நோக்கம் வேற ஒன்றும் இல்லை, அப்படியே சுத்திட்டு தெரிஞ்சாங்க, கவர்னரா பறந்துகிட்டு தெரிஞ்சாங்க, அப்படியே தென்சென்னையில வந்தாங்க, எம்பி ஆக்கி நம்மளை எம்பி ஆக்கி விட்டாங்கன்னா அப்படியே மத்திய அமைச்சர் பதவி ஆகிட்டு இன்னும் ஊரு சுத்திட்டு அலையிறன்னு பார்த்தாங்க. அது இங்கே வரக்கூடிய சூழ்நிலை எல்லாம் போச்சு. உண்மையை சொல்றேன், தென்சென்னையில் வேற யாராவது நின்று இன்னொரு 1 லட்சம் ஓட்டாவது கூடுதல் வாங்கியிருப்பாங்க. அதாவது இன்னைக்கு காலையில் பேசினவர் கூட ஒருத்தர் அதான் சொன்னார், எங்கள் வீட்டில் 4 ஓட்டுங்க, நான் மோடிக்காக இந்த தப்போ பொம்பளைக்கு போட்டேன்னு சொன்னார். மோடிக்காக, அண்ணாமலைக்காக போட்ட ஓட்டு இந்த அம்மாவுக்கு கொண்டு பிடிக்க சுத்தமாக பிடிக்காது. இவங்களுடைய நடவடிக்கை சரி கிடையாது. வேற வழி இல்லாமல் மோடி அண்ணாமலைக்காக தாமரை சின்னத்தில் நான் ஓட்டு போட்டேன்னு சொன்னார். இதே மாதிரி ஓட்டு போடாமல் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, இந்த அம்மாவை பிடிக்காம எவ்வளோ பேர் ஓட்டு போடாமல் இருந்திருப்பாங்க. இதுதான் சொல்ல வரேன். களப்பணி ஆற்றுறதோ கிரவுண்ட் லெவலில் வேலை செய்யறது எதுவுமே கிடையாது. இவங்க ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டாம் சார், தென் சென்னையில் தான் நிற்கணுங்கிறது ஆசை இருக்குல்ல. ஒரு 6 மாசமா நீங்கள் களத்தில் வேலை செய்திருக்கலாம்ல, இறங்கி அடிச்சிருக்கலாம்ல, ஒவ்வொரு பூத்தையும் சரி பண்ணியிருக்கலாம்ல, எங்கெல்லாம் பூத்து இல்லையே அங்கெல்லாம் போட்டிருக்கலாம்ல, பூத்து கமிட்டியெல்லாம் போட்டு கட்சியை பல கட்சியினுடைய பேஸ்மெண்ட் எங்கெல்லாம் இல்லையே அங்கெல்லாம் சரி பண்ணியிருக்கலாம்ல. என்ன பண்ணாங்க இவங்க? எதுவுமே பண்ணலையே. அவங்க வார்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே ஒன்றும் பண்ணலையே, வீடு இருக்கக்கூடிய வார்டு இருக்கக்கூடிய பகுதியிலேயே ஒன்றுமே பண்ணலையே, கண்டுக்கவே இல்லையே. இப்போ நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்க, ஆனால் திடீர்னு வருவீங்க, உங்களை பல்லாக்களை வச்சு தூக்கிட்டு போகணும்னு சொன்னால் இது என்ன பழைய பாஜகவா? இது அண்ணாமலை காலத்து பாஜக. இங்கே வேற மாதிரி தான் இருக்கும். இதுதான் உங்களுக்கு பிரச்சனை. அதனால இவங்க இதெல்லாம் கொம்பு சீவினாங்க. என்ன ஆசைன்னா இப்போ கவர்னர் பதவி, இப்போ பழையபடி கவர்னர் ஆகணும் அம்மணிக்கு, இதுதான் இப்போ நோக்கம். இவன் எம்பி ஆகக்கூடியது முடிஞ்சு போச்சு, எம்பி ஆகலை, மேல் சபை ஆக்குவாங்கன்னு கனவு கண்டிருப்பாங்க, அது நடக்கலை. சரி, என்னமோ அமைச்சர் பதவி இப்போ இல்லை. அப்போ அடுத்த ஆப்ஷன் என்னது? என்னமோ கவர்னர் ஆயிடணும். கவர்னர் ஆகிட்டு அப்படியே ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஊர் சுற்றிக்கிட்டு அங்கே இருந்துட்டு இங்கே உள்ள தொலைக்காட்சிகள், அதாவது மோடிக்கு எதிராக விஷத்தை கக்கிற தொலைக்காட்சியில் தான் இந்த அம்மாவை முக்கியமாக கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. மருத்துவமாக இருந்தாலும் பேசிடுவாங்க, அரசியல்னாலும் பேசிடுவாங்க. கவர்னர் ஆனால் இதெல்லாம் பேசிட்டு தெரிஞ்சாங்க. 5 வருஷமா பேசுனாங்க, நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். அதுவே பழையபடியும் போகணுன்னு பார்க்குறாங்க. இதுக்குன்னு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க, பட்டு சேலைகள் எல்லாம் டெய்லி ஒவ்வொன்றா கட்டிட்டு அலையிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சுது. அப்போ என்னமோ அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக நம்ம ஏதாவது கருத்தை பேசிட்டு நடந்தோம்னா, சரி இந்த பொம்பளை பிடிச்சி எங்கேயாவது கண் காணாத ஒரு மாநிலத்துக்கு கவர்னர் ஆகி தள்ளி விட்டுருன்னு நினச்சி பழையபடி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது எப்படி பண்ணுவாங்க? எத்தனை வாட்டி தான் பண்ணுவாங்க உங்களை கவர்னரா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா இலா கணேசன் அப்படி தான் பண்ணாங்க. அது ஒரு லாஜிக் இருக்கு உள்ள. இலா கணேசன் அண்ணாமலையை அண்ணாமலை மாநில தலைவராக போட்டு அவருடைய வேலையெல்லாம் செய்ய விடாம கெடுத்தனால தான் இன்னும் அந்த ஆள் ஒரு மூத்த RSS காரியகர்த்தா அவரை வச்சு என்ன பண்ண பார்க்கும்போது அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து எங்கேயாவது அனுப்புவோம்னு சொல்ல வடகிழக்கு மாநிலத்தை தூக்கி கொண்டு போட்டாங்க. அந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவங்க அண்ணனுக்கு சதாபிஷேகம் பண்ணிட்டு, அது அரசுக்காரனே எளிமையாக பண்ணக்கூடியது. சதாபிஷேகம் பண்ணிட்டு அதில் மம்தா பானர்ஜியை கூட்டு கொண்டு வச்சாரு, இந்த பக்கம் MK ஸ்டாலினை கூட்டு கொண்டு வச்சாரு. வேணுக்குன்னு தானே அவரும் செய்தாரு.
அப்போ உண்மை தானே, இது ஒரு பாயிண்ட். சிபி ராதாகிருஷ்ணன் அண்ணாமலைக்கு எதிராக கொங்கு சீவிட்டு அங்கே கொங்கு மண்டலத்தில் பண்ணிட்டு நடந்தார். அவரே ஒரு கவர்னர் அறிக்கை அனுப்பி விட்டாங்க. அதனால இனிமே நம்மளும் இதுமே எதாவது பண்ணால் நம்மளும் மறுபடி கவர்னர் ஆயிடலாம். 5 வருஷம் கழிச்சு பழையபடி ரிசைன் பண்ணிட்டு வந்து தென் சென்னை கொடு, இல்லைன்னா கோயம்புத்தூரை கொடு, இல்லைன்னா கன்னியாகுமரியை கொடுன்னு பழையபடியும் கேட்கலான்னு சொல்லி ஒரு அரசியல் நினைக்கிறாங்க. காலம் மாறி போச்சு இல்லை, இது எத்தனை நாளைக்கு நடக்கும்? அதுதான் நீங்கள் சொன்ன பாயிண்ட். இங்கேருந்து கவர்னரே இல்லை. தெலுங்கானாவுக்கும் அதாவது ஆந்திராவுக்கும் இவங்களுக்கு என்ன சம்மந்தம்? தெலுங்கானாவில் முன்னாள் கவர்னர் ரைட்டு, பாண்டிச்சேரியில் முன்னாள் துணைநிலை ஆளுநர் ரைட்டு, ஓகே. ஆந்திராவுக்கும் இவங்களுக்கு என்ன சம்மந்தம்? ஆனால் போனாங்க இங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி போய் அப்படியே மேடையில், ஏன்னா ஒரு மரியாதையை காணிச்சிக்கலாம், அப்படி நானும் இருக்கேங்கிற மாதிரி அங்கே போய் நின்று மேடையில் அமித்ஷா எல்லாரும் இருக்கும்போது மேடையில் டிங்கின்னு அங்கேயும் இங்கேயும் வந்தாங்க. அமித்ஷா கரெக்டாக கூப்பிட்டு வச்சு வாங்கன்னு வாங்கிட்டார். அந்த வீடியோ எல்லாருக்கும் வைரல் ஆகி போச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தேன், எல்லாருமே பார்த்த வீடியோ தான். படு வைரலான வீடியோவே அது. அதில் அவர் அமித்ஷா அவர்களுடைய முகத்தினுடைய அந்த பாவனையெல்லாம் பார்த்து அப்படியே வான் பண்ணியிருப்பாரு. அப்படியே நீ வந்து அங்கே அண்ணாமலைக்கு எதிராக இனிமே ஏதாவது பேசுனா மவளை நீ இனிமே கட்சியிலே இருக்க மாட்டேன், ஆளே இருக்க மாட்டேன், போ, உனக்கு என்ன கவர்னர் கிடையாது, ஒரு கவுன்சிலர் கூட உனக்கு கிடையாது. இதுதான் அவர் சொல்லியிருப்பார். வேற எல்லாம் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலைக்கு ஒரு கவர்னர் இல்லை, ஒரு கவுன்சிலர் கூட இனிமேல் ஆக முடியாது, இதுதான் சொல்லி அனுப்பியிருப்பார். வாணிங்க அது அந்த தமிழிசை கொடுத்த வாணிங்க நான் பார்க்கல. இங்கே இன்னும் கொஞ்சம் 5-6 கோஷ்டி கிடக்கு. அவங்க நாடகமில்ல இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இந்த திராவிடியா பாஜக கொஞ்சம் பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? ஒட்டுமொத்தம் அந்த கல்யாணராமன், நொல்லையராமன் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்த ஒரு அடி அது. அமித்ஷா ஒரு மூத்த தலைவர், மிகப்பெரிய ஆள். அவருக்கு வந்து தமிழிசை வந்து என்ன பார்க்க சொல்லுங்கன்னு சொன்னால் இந்த அம்மா வண்டி ஏறி இங்கேருந்து ஃப்ளைட்டில் பிடிச்சி டெல்லிக்கே போய் அவங்க வீட்டில் போய் காத்து கிடக்கும். அப்படி அவருக்கு தெரியாதா? அப்போ கூப்பிட்டு வச்சு திட்டணும்னு தெரியாதா? இந்த மாதிரிலாம் பண்ணாதா அப்படின்னு சொல்ல தெரியாதா? அது இல்லை. பப்ளிக் மீட்டிங்கில் அது சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக ஆந்திர முதலமைச்சர் பதவி ஏற்கக்கூடிய விழாவில் அவ்வளவு கேமராவும் அந்த மேடையை நோக்கி ஃபோக்கஸில் இருக்கும்போது இந்த மாதிரி கிராஸ் பண்ணி போனவங்களுக்கு வாணி கூப்பிட்டு வச்சு அவர் வான் பண்ணார்னா அவர் என்ன தெரியாமலா சொன்னார்? கரெக்டாக இது எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும். அங்கே மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இது போய் சேரட்டும். அதுக்கு பிறகு எவனாவது ஒருத்தன் என்னமோ யாராவது ஒருத்தங்க வந்து நான் மூத்த தலைவர் பீத்த தலைவர்னு சொல்லிட்டு யாராவது அண்ணாமலைக்கு எதிராக என்னமோ யாராவது பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதான் நிலவரம், யோசித்து நம்ம நடந்துடுங்க அப்படிங்கிறது தான் அவர் கொடுத்த எச்சரிக்கை. இது வெறுமனே தமிழிசைக்கு மட்டும் கொடுக்கல, அந்த கும்பலுக்கே சேர்த்து கொடுத்துருக்காரு. ஏன்னா பாஜக தமிழ்நாட்டில் எப்படி சார் இருந்துச்சு? 2 விஷயத்த பேசுவோமே. இதுக்கு முன்னாடி பாஜக எப்படி இருந்துச்சு? அந்த பக்கம் பார்த்தா ஒரு தலைவருக்கு தலைமையில் ஒரு குரூப்பு, இந்த பக்கம் பார்த்தா இந்த தலைவருக்கு தலைமையில் ஒரு குரூப்பு, கோயம்புத்தூரில் பார்த்தா அங்கே ஒரு 2 தலைவருக்கு தலைமையில் 2 குரூப்பு, இப்படி ஏகப்பட்ட இலக்கணேசனா அவருக்கு தலைமையில் ஒரு குரூப்பு. கோஷ்டியாக தானே வச்சுருந்தாங்க. அந்த கோஷ்டி அத்தனை உடைச்சாரா இல்லையா? இப்போ பாஜகன்னு ஒன்று தானே தமிழகத்தில் இருக்குது. தமிழிசைக்கும் கோஷ்டி இல்லை, எல்முருகனுக்கும் கோஷ்டி இல்லை, இன்னும் மற்றவங்களுக்கும் இப்போ கோஷ்டி இல்லாமல் ஆக்கிட்டார்ல. அப்போ கோஷ்டியே இல்லாமல் பாஜகன்னா ஒரு கட்சி, அவ்வளவுதானே. அதை கரெக்டாக தானே வழி நடத்துறாரு அண்ணாமலை. உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை? அப்போ அவ்வளோ கோஷ்டியை உடைச்சி அதை காலி பண்ணி இன்னொன்று முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். எந்த காலத்தில் சார் பாஜக தமிழகத்தில் வந்து பாஜகவில் மற்ற கட்சியில் உள்ளவங்கெல்லாம் வந்து நம்பி சேர்ந்தாங்க? அந்த நம்பிக்கை இதுவரைக்கும் எந்த தலைவர்களாலும் கொடுக்க முடியலை. உழைக்கலைன்னு நம்ம சொல்லலை, அந்த உழைச்சாங்க. அந்தந்த காலகட்டத்துக்கு தக்கவாறு எல்லாம் நல்லதான் பண்ணாங்க. ஆனாலும் அதை தாண்டி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மட்டும் இப்போ தலைவராக வந்த பிறகு தானே மற்ற கட்சியில் உள்ளவங்களும் வந்து சேர்ந்தாங்க. அதனால தானே இவ்வளோ ஓட்டு வங்கி வந்துச்சு. அதனால தானே இளைஞர் படையே இங்கே வந்து திரும்பினால தானே பாஜகவுடைய வளர்ச்சி அதிகமாச்சுது. அப்போ இனிமேல் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போடணுங்க, எப்படி கொண்டு போகணுங்கிறத பற்றி அண்ணாமலை யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க எல்லாம் குறுக்கு சால் ஓட்டிட்டு நடந்தாங்கன்னா தப்பு தானே. அதைத்தான் நம்ம வெளிப்படுத்தணும். கரெக்டாக மேல்மட்டத்துக்கும் கரெக்டாக போயிட்டு. ஏன்னா இவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா பழைய கனவுல இருந்தாங்க. அதாவது நம்ம இங்கே பேசுகிறதெல்லாம் வந்து அப்படியே இந்த கும்மிடி பூண்டிக்கு இந்த பக்கத்தில் கன்னியாகுமரி வரைக்கும் சுற்றிக்கிட்டு தெரியும்னு நினச்சாங்க. இந்த பக்கம் கொங்கு மண்டலம் கோயம்புத்தூர் வரைக்கும் போவோம், கேரளாவில் தெரியாது, கும்மிடி பூண்டிக்கு அந்த பக்கமும் போகாது. அதனால அமித்ஷாவுக்கும் தெரியாது, மோடிக்கும் தெரியாது, யாரும் எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. வழக்கம் போல் அங்கே இது ஜின்னு ஏதாவது ஒன்று சொல்லி அவங்களை ஏமாத்தலாம்னு நினச்சாங்க. ஆனால் ஒரு விஷயத்த மேடம் மறந்துட்டு, என்ன அப்படின்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் உட்காந்து இங்கே உள்ள எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு சின்ன விஷயம் வரைக்கும் ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணாலும் திரு அமித்ஷா அவர் அப்படிங்கிறது வந்து இந்த அம்மாவுக்கு தெரியல. இவங்க கவர்னராக சுற்றி இருந்தனால அது தெரியல. அவர் கரெக்டாக அங்கே இருந்து இங்கே உள்ள ஆழம் நீளம் எல்லாமே அவருக்கு தெரியும். திமுகவில் என்னென்ன நடக்குங்கிறது தெரியும். எடப்பாடி பழனிசாமி எந்த அளவிற்கு ஜம்ப் பண்ணுவார்னு தெரியும். எல்லாமே தெரியும், எல்லா கதையும் தெரியும். பாஜகவுக்கு இங்கே என்ன தன்மை இருந்துங்கிறதும் தெரியும். எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிஞ்சு அவருக்கு பாஜக எந்த அளவுக்கு உயர்ந்து வரும்போது அது மட்டும் அவருக்கு தெரியாமல் இருக்குமா? அதுக்கு வந்து இவங்கெல்லாம் அண்ணாமலைக்கு எதிராக கொம்பு சீவுறாங்க அந்த கும்பல் அப்படிங்கிறது தெரியாதா? அதெல்லாம் தெரிஞ்சனால தான் பொது மேடையில் வச்சு திட்டினார். இல்லைன்னா இந்த அளவுக்கு அவர் திட்டிருக்க மாட்டார். இந்த அளவுக்கு அவர் கோவப்பட்டு எப்போவாது பார்த்துருக்கோமா?
அவர் சீரியஸாக தான் இருப்பார். ஆனா இந்த அளவுக்கு ஒரு பொது மேடையில வச்சு எந்த தலைவரையும், முன்னாள் தலைவராக இருந்தாலும் எந்த ஆளையும் பாஜக நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு இந்த அளவு ஆன் பண்ணதே கிடையாது. முதல் முறையாக அவர் பண்ணியிருக்காரு. இதை மற்றவங்களும் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சா அவங்களுக்கு நல்லது, புரியலைன்னா பிஜேபிக்கு நல்லது. அந்த அளவு ஒளிஞ்சிருவாங்கல்ல, வெளியே தள்ளிடுவாங்கல்ல. தள்ளணும் இதெல்லாம் பிஜேபி விட்டு தூக்கி வெளியே போடணும். என்கிட்ட கேட்டேன் அப்படியே இந்த திமுகவுக்கு தான் போகணும்னு நினைக்கிறாங்களா, சந்தோஷமா போயிட்டு வா. இல்லை காங்கிரஸ் போகிறோமோ அந்த ஆள் அப்படி போய் சேருங்கன்னு சொல்லணும். களை பிடுங்க. இனிமே அண்ணாமலை ஐபிஎஸ் நம்ம தமிழகத்தில் களை பிடுங்க போறார். கண்டிப்பாக களை எடுப்பாருங்க கட்சிக்கு உள்ளால. முதல்ல அது கண்டிப்பாக அதை சரி பண்ணணும். கட்சியை சரி பண்ண தானே. நிறைய நிர்வாகிகள் திமுக கொத்தடிமை வேலை பார்த்துருக்காங்க. இந்த எலெக்ஷனில் காசை வாங்கிட்டு அமைதியாக இருந்திருக்கா. கடைசியில எல்லாம் ஒழுங்கா வேலை பார்க்கல. எல்லா தொகுதியிலையுமே இந்த பிரச்சனை இருக்கு. நமக்கு தெரிஞ்ச பிரச்சனை அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு தெரியாமல இருக்கு. தெரியும். மொத்தத்தையும் களை பிடுங்க வேண்டியது இருக்கு. நிறைய எல்லா மட்டத்திலையும் இது இருக்கு. அதாவது தேர்தலுக்குன்னா மத்தியில இருந்து காசு வரும். அந்த காசை வாங்கி அப்படி அது அப்புறம் தேர்தலுக்கு நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் 4 பேர்கிட்ட போய் 4 தொழிலதிபர்கிட்ட போய் நன்கொடை கேட்கலாம். அவங்க பல லட்சங்களை தருவாங்க. அப்படி ஒட்டுமொத்தமாக தேர்தலில் நிற்கிறோங்கிற பேரில் ஒரு சில கோடிகளை அங்கங்கே பதுக்கிக்கிட்டு அது ஒரு 5 வருஷமா வண்டியை ஓட்டிடுதுலாம். இப்படிப்பட்ட நிலைப்பாட்டிலலாம் நிறைய வேட்பாளர்கள் நின்னாங்க. அதே மாதிரி கட்சியில் உள்ள நிர்வாகிகளும் நிறைய பேர் திமுக காரன்ட்டே வாங்கிட்டு, தென்காசி பகுதின்னு நினைக்கிறேன், காரெல்லாம் வாங்கியிருக்காரு ஒருத்தர் யோக்கியம். பிஜேபியில் உள்ள முக்கியமான மாவட்ட அளவில் முக்கியமான போஸ்டிங்கில் இருந்த ஒருத்தர் கார் வாங்கியிருக்காரு திமுக காரன்ட்டு. இப்போ இதை வீடு கட்டிட்டு இருக்காராம். இப்போ இது எல்லாமே எதனுடைய இதுன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் இதெல்லாம் களப்படுத்த வேண்டியது தானே. இப்போ இது மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு. மாநில அளவிலும் சரி, அணிகளும் சரி, பிரிவுகளும் சரி, எல்லா இதுலையுமே என்னமோ சாட்டை எடுத்து அண்ணாமலை சொல்லட்ட போறாரு. நிறைய பேருடைய இது மாறப்போகுது. அதில் உச்சகட்டமாக இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், கேசவ விநாயகன்ஜி சீக்கிரம் தூக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் எனக்கு தகவல். அவர் அவருடைய இது நிறைய முட்டுக்கட்ட நிறைய விஷயங்கள்ல அந்த இது சரியா இல்லை, கட்சியை வளர்ச்சி பாதைக்கு தூக்கிட்டு வரணும்னு சொல்லி ஒரு ஆர்எஸ்எஸ்காரை பிடிச்சி முழு நேர ஊழியர் எங்க போட்டா இவர் அந்த காலை பிடிச்சி இழுத்து கூடக்கூடிய வேலை செய்யறாருங்கிற மாதிரி ஒரு தகவல். அதனால அநேகமா அவரையும் தூக்கிட்டு அவருக்கு பதிலாக யாரை பாஜக அதாவது ஆர்எஸ்எஸ்ல இருந்து அமைப்பு பொதுச் செயலாளராக வேற யாரை போடலாங்கிறது மாதிரி ஒரு பரிசீலனை நடக்கிறதாக ஒரு தகவல் சொன்னாங்க. ரொம்ப கொஞ்சம் உயர் மட்டத்தில் இருந்தா சொன்னாங்க. இது பின்பலமா சொன்னாங்க. ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து அதுல ஒருத்தர் நம்மகிட்ட பேசும்போது சொன்னாங்க. அதனால வாய்ப்பு இருக்கு. சீக்கிரம் கேசவநாயகஜியை கூட அவரை கூட தூக்கி மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். வேற ஏதாவது பதவிகளை கொடுக்கலாமா இருக்கும். அதனால பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் நல்ல காலம் பிறக்குது, அவ்வளவுதான். அடுத்த கட்டமாக அண்ணாமலை ஐபிஎஸ் அடுத்த ஒரு நடைபயணத்தை மேற்கொள்ள போறாரு. சீக்கிரமா நாள் குறிக்க போறாரு. அவருக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க போறாரு, அவ்வளவுதான். அதான் இனிமே டெல்லியில எல்லாம் போய் அவரை போய் புகார் சொல்லி அங்கே போய் பின்பக்கமா சொல்லி எல்லாம் எடுபடவே அதான் வெளிப்படையா திட்டுறதுக்கு நோக்கமே அதுதான். யாரும் அவருக்கு மேல கம்ப்ளைண்ட் வாசிச்சுட்டு அந்த பக்கம் வந்துடாதுங்க, தொலைச்சு விடும் அப்படின்ட்டாரு. அமித்ஷாவே சொல்லிட்டாருல, என்ன செய்ய முடியும். அதனால இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் இது. இப்போ இவ்வளோ தூரம் அமித்ஷா தமிழிசை சவுந்தரராஜன் வார்னிங் பண்ணதை பற்றி இவ்வளோ பெரிய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நேற்று திரு மாரிதாஸ் அவர் பாஜகவோட நிரந்தர ஆதரவாளர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் அவர் நேற்று என்ன சொல்கிறாரு அப்படின்னு அவரோட காணொலியில், இங்கே தமிழகத்தில் பாஜக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறது ஒரு மாயை. இதுக்கு காரணம் இவங்க வாங்கின ஓட் பர்சன்டேஜ் அதிகமானதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்கே 2014 2024 வாக்காளர்களோட சதவீதம் அதிகமானதுனால பாஜகவுக்கு ஓட்டு அதிகமான மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையில் பாஜகவுக்கு ஓட்டு அதிகமாக குறைஞ்சிருக்கு. திரு அண்ணாமலை அவர்கள் மேலே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை மறைமுகமாகவே வைக்கிற மாதிரி தெரியுது. அவர் இப்படி மாரிதாஸோட டேட்டா, அதாவது நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியராக தெரிஞ்சதுன்னா அவரோட டேட்டா எல்லாமே ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம முன்னாடி எல்லாருமே கெஸ் பண்ணது. இன்றைக்கி அவரே இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது நீங்கள் எப்படி அசஸ் பண்ணுறீங்க? மாரிதாஸ் ஏன் இந்த மாதிரி சொல்லணும்? ஒரே ஒரு காரணம் தான், வைத்தறிச்சல், ஸ்டொமக் ஃபயர். வேற எதுவுமே கிடையாது. பொறாமை. நம்ம கிராமத்தில் சொல்லுறேன். இதை தவிர மாரிதாஸுக்கு வேற எதுவுமே கிடையாது சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் சொல்லணும் சார் மாரிதாஸை பற்றி சொல்றதுக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஆளுக்கு ஒரு உண்மையிலேயே சில பணிகளை கரெக்டாக பண்ணார். பாஜக அவர் ஒரு 7-8 வருஷமும் அந்த இதை தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தார். அதை முதல் கட்டமாக டெக்ஸ்ட் வேணுமனே இந்த கட்டுரை வடிவத்தில் நிறையா ஃபேஸ்புக்கில் நிறையா போட ஆரம்பித்தார். அப்புறம் அடுத்தடுத்த லெவலுக்கு யூடியூப் சேனலில் மாரிதாஸ் ஆன்சர்ஸுங்கிற பேரில் பேச ஆரம்பித்தார். ஒரு டீமாக இருந்து ஒர்க் பண்ணி நிறைய டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நிறைய தகவல்கள்லாம் புள்ளி விவரங்கள்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் சரியானதாக இருந்துச்சு. இது எல்லாமே தேசியவாதிகளுக்காக ஆதரவாக ஒரு இதில் வந்தார். இது எது வரைக்கும் நார்மலாக போச்சுதுன்னா,
திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவராக வர்றது வரைக்கும் எந்த பஞ்சாயத்தும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் மாநில தலைவராக வந்த பிறகு இங்கே ஒரு பிரச்சனை இவருக்கு வந்துச்சு. இவர் வந்து என்னென்னா, இவருக்கு வந்து நான் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸை விட பெரிய ஆள், நான் வந்து 8 வருஷமாக பாஜகவுக்காக நான் வந்து உழைச்சிட்டு இருக்கேன். என்னுடைய ஒரு சின்ன சாமானியன ஒரு கேள்வி கேட்குறேன். 8 வருஷமாக நோட்டிகிட்டு நடந்தவர் எதுக்கு திடீர்னு ரஜினி கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னு ஓடி போயிட்டாரு? அப்புறம் அங்கே எதுக்கு போனார் இவர்? அவர் கட்சி ஆரம்பிக்கலை, பழையபடி திருப்பி இங்கே வந்தார். அப்படி தானே? அப்படி தானே நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு சாமானியனா என்னுடைய கேள்வி, பதில் சொல்லுங்கள். அப்போ இவருடைய இது வந்து அப்படி இல்லை. அப்போ தேசியவாதி, பாஜகவுக்கு ஆதரவாளர், நான் அதுக்கு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா பாஜகவில் நீங்கள் இணைஞ்சு ஒரு பொறுப்பெடுத்து செய்திருக்கலாம். அதுவும் பண்ணலை. இவர் வந்து அண்ணாமலையை விட நான் பெரிய ஆளுங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஈகோ. அதனால அவர் வந்து என்ன பண்ணார்னா, இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பல இடங்கள்ல பேச ஆரம்பிச்சாரு. இது இன்னொரு முக்கியமான காரணம் தான், நான் எனக்கு தெரிஞ்ச காரணம்னு சொன்னோம். அது ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, குறைந்தபட்சம் அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து மாநில தலைவர் ஆன பிறகு இவருக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு பொதுச் செயலாளர் லெவலுக்கு இவர் எதிர்பார்த்தார். நமக்கு வந்து ஒரு பொதுச் செயலாளர் பதவி வந்து பாஜகவில் தருவாங்கன்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் பாஜக கட்சி வந்து ப்ரொஃபசர் சீனிவாசனுக்கு மதுரை பேஸ்ட் அவருக்கு ஒரு சீனியர் லீடருங்கிறனால அவருக்கு அந்த பதவியை ஒரு பொறுப்பு அவருக்கு கொடுத்துட்டாங்க. இவர் வந்து எனக்கு ஒரு பொதுச் செயலாளர் கொடுத்து ஒரு 7-8 மாவட்டத்தை எனக்கு குத்தகை விடுங்கன்னு சொன்னார். அதை கொடுக்கல. அது அப்படி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சுது. அப்போ வேறு ஏதாவது ஒரு செயலாளர் அந்த மாதிரி ஏதாவது பதவியை கொடுத்துட்டு அப்புறம் நம்ம அதை ப்ரமோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி கொடுத்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனால் சரியாக இருக்குங்கிற மாதிரி அதை யோசிச்சிருக்காங்க. அது பாஜக எடுத்த முடிவு. அப்படி எடுத்த முடிவில் இவருக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் இந்த செயலாளர் அதுக்கு என்ன சாதாரணமான ஆளா? வார்டு கவுன்சிலாக வெற்றி பெற்றுட்டு அது வரை தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இதில் வந்து ஈகோ கிளாஸ் ஆகிட்டு அதில் இருந்து இவர் வந்து ஒரு பொதுச் செயலாளர் ஆக்கலைங்கிறது முதல் பாயிண்ட். இதுதான் அவருடைய உண்மையான இது. ரெண்டாவது வந்து இவருக்கு உள் மனசில் என்னன்னா, நான் வந்து அண்ணாமலை விட சீனியர் தான் டிஸ்கண்டினியூ ஆகி போச்சே. சரிதானே? அவர் வந்து எப்போ வந்தார், அண்ணாமலை எப்போ வந்தாரோ அப்போ தான் இவர் திருப்பி உள்ளே வந்தார். ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போகிறான்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக ஓடி போயிட்டார். அப்போ அதுக்கு டிஸ்கண்டினியூ ஆகி போச்சு. பழையபடி தானே வந்து உள்ளே வந்தார். அதுவும் கட்சியில் உறுப்பினராக இல்லைன்னு எனக்கு தெரியல, சொல்கிறேன். அப்படி பார்த்தா அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை விட நான் ரொம்ப சீனியர் ஆள், 8 வருஷமாக நான் பண்ணிட்டு இருக்கேன்னு அவருக்கு வார்த்தையில் ஒரு வீடியோவில் பேசிட்டு இருந்தார். நான் அதை பார்த்துருக்கேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. அப்போ வந்து அவருக்கு என்னென்ன பிரச்சனை எங்கன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு மேலே தான். அண்ணாமலை அவர்களுக்கு மேலே உள்ள கோபம், ஈகோ. அவரை விட நான் அறிவாளி, அவரை விட நான் நல்லா பண்ணுறேன் வைக்கிறேன்னா யதார்த்தமாக ஒரு விஷயம் இருக்குது சார். என்ன அப்படின்னா, யாரை மக்கள் ஏற்றுக்கொண்டாங்கன்னு நம்ம பார்க்கணும். மக்கள் யாரை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்கள நீங்கள் முன்னிலைப்படுத்தினா மட்டும்தான் கட்சி வளரும். நீங்கள் 2014 வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர் ஒரு குஜராத் முதலமைச்சராக அந்த நேரத்தில் அவர் இருந்தவரை, அவரை கொண்டு போய் நம்ம வந்து பிரதமர் வேட்பாளராக அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வரும்போது அவரை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அதனால அவரை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அவர் குஜராத்தை நல்லா டெவலப் பண்ணிட்டார். 12 வருஷத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பாதையை கொண்டு போயிட்டாரு. அதனால அவரை கொண்டு போய் பிரதமராகனா குஜராத் மாதிரி இந்தியாவை கொண்டு வருவார். உண்மையிலே கொண்டு வந்துட்டார். பொருளாதாரத்தில் 11வது இடத்துல இருந்த இந்தியாவை 5வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இது. உலக நாடுகளெல்லாம் பின்தங்கி பொருளாதாரத்தில் போயிட்டு இருக்கும்போது இதை முன்னேற்றி கொண்டு வரார். அப்போ இதெல்லாம் வந்து அவர் செய்தார். இவரை செய்வாருங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருந்துச்சு. மக்களுக்கு அந்த மோடிக்கு மேலே இருந்த நம்பிக்கை வந்து அத்வானிக்கு மேலே இல்லை, மற்ற தலைவர்களுக்கு மேலே இல்லை. மூத்த தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விட சீனியர் தான் மற்ற எல்லாருமே. சுவராஜ்யா இருக்கட்டும், இல்லைன்னா அருண் ஜேட்லியா இருக்கட்டும், இல்லை ராஜ்நாத் சிங்கா இருக்கட்டும், இல்லை நிதின் கட்கரியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சீனியர் ஆட்கள் தான். எல்லாத்துக்கும் மேலே உள்ளவர் எல்கே அத்வானி அவர்கள். அப்போ இவங்களெல்லாம் இருந்தாலும் மக்கள் யாரை ஏற்றுக்கிட்டான்னு பார்க்கும்போது நம்ம நரேந்திர மோடி அவர்களை தான் ஏற்றுக்கிட்டாங்க. அதனால மோடியை கொண்டு போய் பிரதமர் வேட்பாளர் நிப்பாட்டி வெற்றியும் பெற்றாங்க. அதே கதை தான் இங்கே தமிழ்நாட்டில். நீங்கள் அதாவது ரூமில் பேசுகிறதுக்கெல்லாம் மாரிதாஸ் ஓகே பேசுவார், அதை நிறைய பேர் பார்ப்பாங்க, படிக்கிறாங்க. அவருடைய வீடியோலாம் நிறைய பேர் வீடியோவை எத்தனை பேர் பார்க்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவருடைய போக்கு அப்படி ஆகி போச்சுது. பிரதமரே சொல்றாரு தமிழகத்தில் வந்து வாக்கு வங்கி பாஜகவுக்கு அதிகமாயிட்டு இரட்டை இலக்கத்தில் போய் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கண்டிருக்குன்னு பிரதமர் பாராட்டுறார். வெளிப்படையான அவர் பாராட்டுறது அவர் தெரிவிக்கிறார். திமுக காரெல்லாம் சொல்றான் பிஜேபி வளர்ந்து போச்சு, நம்ம வந்து யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். இப்படியே போச்சுன்னா ஏன்னா திமுக 7% ஓட்டை இழந்திருக்கு. அப்போ திமுக இழந்துட்டு இருக்கும்போது பாஜக வளர்ந்துருக்கு. அப்போ இது நமக்கு ரொம்ப செக்கு வைக்கிற வேலையாச்சே, இது ரொம்ப பெரிய பிரச்சனையை உருவாக்குமா அடுத்த 2026 அவன் பயப்படுறான். காங்கிரஸ்காரன் பயப்படுறான் பாஜக வளர்ச்சியை பார்த்து, கம்யூனிஸ்டுக்காரன் பயப்படுறான். அவன் சொல்றான் பாஜக வளர்ந்துருக்குது உண்மைதானே அவன் ஒத்துக்கிறான். பாஜக கூட்டணியில் இருக்க திமுக கூட்டணியில் இருக்கவங்க எல்லாம் ஒத்துக்கிறாங்க. ஆனா மாரிதாஸ் மட்டும் நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன், பாஜக வளரலைன்னு சொன்னா அப்ப எங்கேயோ மூலையில கோளாறு இருக்குல்ல, எங்கேயோ அந்த ஆள்கிட்ட பிரச்சனை இருக்குல்ல. பிரச்சனை தான் ஏதாவது ஒரு வகையில்
திரு அண்ணாமலை ஐபிஎஸ்ஸை குறைத்து மதிப்பிடணும், குறைத்து சொல்லணும். அதான் நோக்கம். அஜெண்டா வந்து அண்ணாமலையை டேமேஜ் பண்ணணும். அதுக்கு எங்கேயாவது கிடைக்காதா? நீங்கள் அந்த வீடியோவை நானும் பார்த்தேன். கடைசியில் போகிற போக்கில் அப்படி பாருங்க, கரூரில் வந்து டெபாசிட் இழந்து போச்சு பிஜேபின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பார் வீடியோவை. அப்போ நோக்கம் என்னது? கரூர் வந்து அண்ணாமலையுடைய ஊர். அப்போ அண்ணாமலையுடைய ஊரில் வந்து பாஜகவுக்கு டெபாசிட் இழந்து போச்சு, இதை சொல்லணும். இதை சொல்றதுக்கு ஒரு மாரிதாஸ் தேவையா? எங்க பாஜகவை விட திமுக, அண்ணா திமுக பெரிய கட்சி. 8 இடத்துல டெபாசிட் இழந்திருக்கு, பாண்டிச்சேரி உட்பட. முன்னாள் அமைச்சர் தென் சென்னை ஜெயக்குமாருடைய மகன் தென் சென்னை தொகுதியில் நின்று டெபாசிட் இழந்திருக்காங்க. சென்னையில மொத்தம் 3 பாராளுமன்ற தொகுதியில் 2 தொகுதியில பாஜக 2வது இடத்துக்கு வந்திருக்கு. எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. பாஜக வளரல. அதுக்கு நான் ஏதாவது ஒரு காரணம், சயின்டிஃபிக்கா ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிருக்காரு இவரு. கண்டுபிடிச்சு பாஜக வந்து ஓட்டு வங்கி குறைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு முக்களை உட்காந்து அழுதுட்டு இருக்க வேண்டியதான். வேற எந்த முன்னேற்றமும் உங்களுக்கு வரப்போறது இல்லை. அதாவது இதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனங்க. கட்சி வளருது, உங்களுடைய நோக்கம் நாடு நல்லா இருக்கணும், உங்களுடைய நோக்கம் தமிழகத்தில் வந்து மீண்டும் ஒரு காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும். அது அண்ணாமலைங்கிற ஒருத்தர் வந்த பிறகு அவர் மூலமாக இது சாத்தியமடுங்கிறத மக்கள் நம்புறாங்க. அதனால அண்ணாமலைக்கு பின்னாடி எல்லாரும் அணிவகுத்து இருக்காங்க. நீங்க நம்புறீங்க, நான் நம்புறேன். மாரிதாஸ் நம்பல. மாரிதாஸ் அண்ணாமலையை விட நான் தான் உயர்ந்த ஆள்னு நினைக்கிறாரு. உங்களை ஏத்துக்கலையே மக்கள். ஏத்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. உங்களை ஏத்துக்கிட்டாங்கன்னா பாஜக உங்களை தலைவராக உட்கார வச்சிருக்குமே. மேலிடம் பரிசீலனை பண்ணியிருப்பாங்களே. தேடி பிடிச்சி கர்நாடகத்தில் வேலை பார்த்துட்டு இருந்த அவரை ஏன் கூட்டிட்டு வரணும் இங்கே? அப்போ உங்களை ஏற்றுக்கலை, அண்ணாமலையை ஏற்றுக்கிடுவாங்கன்னு நம்பினாங்க. கரெக்டாக ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களுடைய கணிப்பு கரெக்டாக இருக்குது. அதனால அவரை கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன இது? உங்கள் குருநாதர் நம்ம குருமூர்த்தி முதற்கொண்டு அண்ணாமலையுடைய வளர்ச்சியை பாராட்டுறார். தமிழகத்தில் பாஜகனுடைய வளர்ச்சியை பாராட்டுறார். ஆனால் மாரிதாஸுக்கு மட்டும் அதை ஏற்றுக்க முடியலைன்னா, நீங்கள்லாம் வந்து இதை ஜீரணிக்கவே முடியலைன்னா இதை ஆசிட் வாங்கி குடிங்க, ஜீரணிக்கும், கரெக்டாக இருக்கும். அதுதான் நம்ம இதில் இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியும். இவ்வளோ பெரிய வயிற்றுச்சல்லாம் இருக்கக்கூடாது. இது உடம்புக்கு ஆகாது. பாருங்க, நீங்கள் இந்துத்துவவாதிகள், தேசியவாதிகளை வச்சே தான் வயர் வளர்த்துட்டு இருக்கீங்க. அதை நம்ம பார்க்கணும். அதை வச்சே தான் நீங்கள் பிரபலம் ஆயிருக்கீங்க. அதை வச்சே தான் உங்களுடைய வீடியோவை 1 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா இதை வச்சே தான் பார்த்துட்டு தெரியும். நீங்கள் இதே ட்ராக்ல இன்னும் ஒரு 2 மாதம் வண்டியை ஓட்டுங்க, அப்படியே எல்லாமே சரிஞ்சு கட்டமண்டாகி நாசமாக போயிடுவீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு, அபத்தம். அதாவது பொது இடத்துல நான் பழையபடின்னு சொல்கிறேன், அண்ணாமலை அவர்களுடைய ஃபோட்டோவை போட்டு ஒருத்தன் ஆட்டை வெட்டினானு எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது. யாராவது கண்டிச்சிங்களா? தமிழிசை உட்பட யாராவது இதை பற்றி கண்டிச்சாங்களா? கண்டுக்கவே இல்லை. அண்ணாமலைன்னா இது யாரோ ஒருத்தருக்கு வந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. நீங்களும் அப்படி தானே இருந்தீங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இந்த பீட்டா கீட்டான்லாம் ஒரு அமைப்பு உண்டு. அந்த அமைப்பு இருக்கா இல்லைன்னு சீனா பக்கம் போயிட்டான்னு தெரியல. அவங்க எல்லாம் வந்து அதாவது இல்லை விலங்கு வதை தடுப்பு இதெல்லாம் வச்சுட்டு திரியிறாங்க. அதாவது ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் திருப்பி படம் எடுத்த கும்பல் இங்கே நடு ரோட்டில் போட்டு வந்து வீடியோ எடுத்து வேற போட்டிருக்காங்க. ஒரு கேஸ் கூட ரெஜிஸ்டர் ஆகலை தமிழக அளவில். எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, எடுக்கலை. இந்த லட்சணத்தில் இருக்கு. அப்படின்னா உங்களுடைய வன்மம் அதில் வெளிப்படுது. தமிழிசை பொது இடத்துல இந்த மாதிரி கட்சியினுடைய முடிவுக்கு எதிராக விமர்சனம் பண்ணிட்டு கிடக்கு. அதை வந்து நீங்க சரின்னு ஏற்றுடுறீங்க. தப்பு இல்லை. அது வந்து பேசின பாயிண்ட் முக்கியமா. என்ன பாயிண்ட் நோட்டுனாங்க? 2019 இந்த அம்மா தான் கூட்டணி கட்சியெல்லாம் எல்லாம் கூட்டணி வச்சதே அதிமுக தான் வச்சிருந்தாங்க. என்னத்தை கிழிச்சு தொங்க விட்டாங்க? அந்த டேட்டாவை எடுத்துருவாங்க. 2021 பாஜக எவ்வளவு சாதிச்சுன்னு அந்த டேட்டாவை எடுத்துருவாங்க. 3.6% ஓட்டு பிஜேபி நோட்டுன்னு அவ்வளோதான் இருந்துச்சு 2021. அந்த டேட்டாவெல்லாம் தூக்கிட்டு வந்து நீங்கள் பேசுங்க. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க சார். அடுத்து என்ன வரக்கூடிய 2026 தேர்தலில் இது என்ன நடக்குன்னு பார்ப்போம். அது கரெக்டாக இருக்கும். அண்ணாமலை உண்மையிலே சாதிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் வரப்போகுதுல்ல, அப்போ பொறுத்து இருந்து பாருங்க. அது வரைக்கும் நீங்கள் இந்த அளவுக்கு உங்கள் வீடியோவை பார்க்கக்கூடிய அளவுக்காவது நீங்கள் இருந்தால் சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ நீங்கள் மாரிதாஸ் பற்றி சொல்கிறப்போ அவர் அதிகமாக கோட் பண்ண விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து சில இடத்துல த்ரெஷோல்டை தாண்டி பேசுகிறாரு, அதனால் வந்து சில இடங்களில் அவருக்கு கால்குலேஷன், அர்த்தமெட்டிக் கால்குலேஷன் படி மைனஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொல்கிறாரு. இப்போ நேற்று டெல்லிக்கு போயிட்டு வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் ப்ரெஸ்ஸை பார்த்துட்டு, இனிமேல் நான் வந்து எந்த ஒரு பப்ளிக் பிளேஸ்லேயும் எங்கேயுமே நான் ப்ரெஸ் மீட் பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் ப்ராப்பர் நோட் வரும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேள்வி கேளுங்க, சும்மா எல்லா இடத்துலையும் வந்து மைக்கு நீட்டாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ நீங்கள் தமிழிசை அவர்களுக்கு திரு அமித்ஷா கடிவாளம் இந்த ஸ்டேஜ்லேயே வச்சு சொன்ன மாதிரி, டெல்லியில் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் சில
ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இது மூலிமா உணர்த்தலையா உங்களுக்கு? இல்லை சார், அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது கிடைச்ச ஒரே ஒரு நம்பிக்கை நட்சத்திரமே தமிழகத்தில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான். அவர் செய்கிற ஏதாவது அவருக்கு மேலே ஒரு தவறான ஒரு இது இருந்தால் மட்டும்தான் மேல் இடத்துல கூப்பிட்டு கேட்க முடியும். மோடியினுடைய செல்ல பிள்ளை, இன்னைக்கு இதை பார்த்தா மோடியினுடைய வாரிசுன்னு எடுத்துக்கலாம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்ஐ. அவருடைய எல்லாமே அவருடைய இப்போ நான் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது நான் செய்கிற இப்போதைக்கு நான் செய்த வேலை இல்லை, இதுக்கு முன்னாடி நான் செய்த வேலையை வச்சு தான் நீங்கள் என்ன முடிவு பண்ண முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் எடுத்ததில் எந்த முடிவுமே தவறான முடிவு கிடையாது. அவர் கரெக்டான சேனலில் போயிட்டு இருக்கார். இந்த நேரத்தில் அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்கே டெல்லிக்கு போன இடத்துல அவருக்கு கொடுத்த, எனக்கு தெரிஞ்ச தகவல், அவருக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தமிழிசை மாதிரி இந்த கல்யாணராமன் ஒரு இந்த வெத்து வெட்டு ஒன்று கிடைக்கும் பார்த்தீங்களா, இந்த எனக்கு புக்குக்கு என் பேரை போடுங்கன்னு என்கிட்ட கேட்டார்னு சொன்ன பாருங்க. இந்த மோடியின் தமிழகம் அந்த புக்குக்கு வந்து ஆதர் நான், ஆனால் அவருக்கு பேரை போட சொன்ன ஆள். இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு பிறவி இருக்குது பார்த்தீங்களா. இது மாதிரியான ஆட்களுக்கு வந்து இனிமேல் கடிவாளம் போடணும் அப்படிங்கிறதுனால ஒரு கட்சியினுடைய மாநில தலைவருங்கிற அடிப்படையில் நீங்கள் வெளியே கண்ட இடத்துலலாம் நீங்கள் வந்து பேட்டி கொடுக்க அனுமதிக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது தான். மற்றவங்க மட்டும் நீங்கள் வந்து பேட்டி கொடுக்காங்கன்னு சொல்லதை விட பாஜகவில் யாருமே வெளியே பேட்டி கொடுக்க கூடாதுங்கிற மாதிரி அவங்க அதை அவர் சொல்லியிருக்காரு அண்ணாமலை. அப்படி தான் நான் அதை எடுத்துக்கிட்டேன். அதுதான் உண்மையும் கூட. பாஜக சார்பில் பேட்டி கொடுக்கணுமா, பாஜக அலுவலகத்தில் கொடுங்க, சென்னையிலேயே கமலாலயத்தில் கொடுங்க, கோயம்புத்தூர்லேயே மாவட்ட பாஜக அலுவலகத்தில் கொடுங்க, நாகர்கோவிலே பாஜக அலுவலகத்தில் வச்சு பேட்டி கொடுங்க. பேட்டி வந்து முன்னாடியே தெரிவிச்சிருவாங்க. நீங்கள் வந்து நடந்து போகக்கூடிய இடத்துலையும் வரக்கூடிய இடத்துலையும் கண்டவங்க கிட்டலாம் ஒரு பேட்டியை கேட்டு அவங்க வாயில் வந்ததெல்லாம் பேசுறதுக்கு ஒரு கட்டுப்பாடை ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்க டெல்லியிலேருந்து அவங்க அறிவுறுத்தி விட்டுட்டாங்க அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு. சாட்டை எடுத்து சுழத்துக்குன்ட்டாங்க. அவர் சுழத்த போறார். அதனுடைய முதல் படி தான் வந்து இந்த மாதிரி பொது இடங்கள்ல அந்த ஏரோப்ளைன் அந்த விமானம் ஏறக்கூடிய இடத்துல இல்லை பஸ் ஸ்டாண்டில் வரும்போது இல்லைன்னா வேற எங்கேயோ ஒரு இடத்துல வரும்போது கொடுக்கக்கூடிய பேட்டிகளெல்லாம் இன்னும் கிடையாது. அவருக்குடைய பேட்டி மட்டும் கிடையாது, பாஜகவில் யாருமே அதை மாதிரி பேட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சேர்த்து தான் சொல்லியிருக்காரு. அப்படின்னா இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னும் இருக்காது. அலுவலகத்தில் வந்து பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசிட்டு தெரியுவாங்க. இது கும்மிடி பூண்டிக்கு அந்த பக்கம் போவாது. அது இஷ்டத்துக்கு கதை எல்லாம் பண்ணிட்டு நடந்தாங்க. இன்னும் நிறைய திருக்கூத்தெல்லாம் இவங்க நிறைய பண்ணாங்க. இந்த திராவிடியா பாஜக இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் நிறைய வேலையை பார்த்தாங்க. இப்போ அப்படி இல்லை. இங்கே பேசின விஷயம் உடனே டெல்லிக்கு போயிட்டு டெல்லியில் வந்து மேல்மட்டத்துக்கு உடனே ரீச் ஆகிட்டு இவங்க இந்த தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பேசுனாங்கிறது டெல்லியில் கரெக்டாக உடனே தெரிஞ்சு போச்சு. அவங்க யாருமே இதை ரசிக்கலை. அது மோடி அமித்ஷாலாம் வந்து உண்மையிலே அதை வந்து ரொம்ப சீரியஸாக தான் எடுத்ததாக தான் சொல்கிறாங்க. அதனால தான் நான் சொன்னேன், தமிழிசைக்கு வந்து என்ன கவர்னர் பதவி இல்லை, ஒரு கவுன்சிலர் பதவி கூட கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னது அதை வச்சு தான் சொன்னேன். அதில் அவங்க சீரியஸாக இதை எடுத்துட்டாங்க. ஏன்னா பாஜக வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் வந்து அதுக்கு எதிராக ஒருத்தங்க நிற்கிறாங்க அப்படின்னா எப்படி அதை வந்து ஏற்றுக்குவாங்க? நீ வேற என்ன காரணம் வேணா சொல்லுங்க, அதை எப்படி ஏற்றுக்குவாங்க அவங்க? அதனால அந்த மேடையிலே நீங்கள் திருப்பி வருங்க, அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும். இந்த அம்மா வந்து அப்படியே அதை பூசி மெழுகிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. ஆனாலும் அதெல்லாம் கிடையாது, ஓடு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் பாருங்க. அந்த இடத்துல அவரோட முகத்தை, அவருடைய கண்ணை, அவருடைய விரலெல்லாம் பாருங்க. அதில் தெளிவாகவே அமித்ஷா அவர்கள் வந்து பதிவு பண்ணிட்டார். அதனால் இனிமே வந்து இவங்க வந்து இங்கே வந்து அமித்ஷா வந்து அதை சொல்லலை, வந்து பேட்டி கொடுக்க சொல்லுங்களா, வந்து தனி வீடியோ போட சொல்லுங்க. இனிமே வந்து நான் அமித்ஷா அதை சொல்லலை, என் குழந்தையெல்லாம் நல்லா இருக்கா, பையன்லாம் நல்லா இருக்கானான்னு கேட்டார், ஆனால் முகம் பார்க்குறதுக்கு அப்படி இருந்து சொல்லுங்க. இனிமே அதை பொது மேடையில் வச்சு சொல்லிடுங்க. அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய தண்டனை தெரியுமா? இதெல்லாம் அவர் முதல்ல நான் சொன்ன மாதிரி தான், தனியாக கூப்பிட்டு திட்டலாம், என்ன வேணால் 2 சாத்து கூட சாத்தலாம், வெளியே தெரியாது. ஆனால் இது அப்படி இல்லை, பொது மேடையில் அப்படின்னு அவர் வேணுக்குன்னே சொல்கிறார். பொது மேடையில் வச்சு தான் இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி லாங்குவேஜில் சொன்னால் தான் புரியுங்கிறத சொல்கிறார். அதாவது அந்த அம்மாவுக்கு மட்டும் சொல்லலை, இந்த கல்யாணராமன், மாரிதாஸ், போனவன் வந்தவன் எல்லாத்தையும் சேர்த்து தான் அவர் சொல்லியிருக்காரு. அதனால் இனிமேங்க வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக வேறு. அதாவது டாக்டர் எல் முருகனாக இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் இருக்கும்போதும் சரி, பாஜகவுக்குன்னு சில அசைன்மெண்ட்டை டெல்லியிலேருந்து சொல்லுவாங்க, அதை இவங்க செய்தாங்க. அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், எல்லா இடமும் கொடியேற்றுங்கன்னா கொடியேற்றுவாங்க. அந்த வேலையை மட்டும்தான் செய்வாங்க. அவங்க சொல்கிற வேலையை இவங்க செய்தாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. அதே மாதிரி அவங்க வந்து இவங்க என்ன வேணால் கருத்து சொல்லுவாங்க, முடிவு அவங்க எடுத்தாங்க. இப்போ அப்படி இல்லை. அண்ணாமலை என்ன சொல்கிறாரோ அது. அண்ணாமலை எடப்பாடி கூட கூட்டணி வேண்டான்னு சொன்னாரா இல்லையா? நடந்துச்சா நடக்கலையா? இதை ஒரு உதாரணத்தை மட்டும் எடுங்க. எடப்பாடி கூட கூட்டணி வைக்கலாம் நான் வரல, பாஜகவை வளர்க்குறதுக்கு நான் வந்திருக்கேன். 2026 பாஜக தலைமையில் நாங்கள் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறத, பாஜக ஆட்சி தான் தமிழகத்தில் இருக்கணுங்கிறதுல உறுதியாக அவர் சொன்னார். அதுதானே நடந்துகிட்டு இருக்கு. அதை நோக்கி அவர் போகிறாரு. அவருக்கு பாட்டுக்கு அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு குறுக்கு சாலை ஓட்டிட்டு நடந்தால் இது டெல்லியில் அமித்ஷாவுக்கு தெரியாதா? இல்லைன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தெரியாதா? எல்லாத்தையும் தெரியும்.
அதனால இனிமே வந்து இவங்களுடைய இது வந்து கண்டிப்பாக இது மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இதோட திருந்திட்டாங்கன்னா நம்ம மன்னிச்சு விட்டுருவோம். திருந்தலைன்னா அவங்களே இதே மாதிரி ஒரு நாள் ஆப்ரேஷன் பண்ணுவோம். இதே மாதிரி அவங்களே ஒரு நாள் ஒரு இதை பூசா காப்பி வச்சா தான் சரியா இருக்கும். வராது இனிமே அதுக்கு சூழ்நிலை வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் புரிஞ்சு போச்சு. இனிமே அந்த மாதிரிலாம் வெத்து வேட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு பெரிய தலைவர் மாதிரி காணிச்சுக்கிட்டு சுயநலவாதியா இருந்துக்கிட்டு சொந்த குடும்பம் இந்த பினாமி பேர்ல சொத்து சேர்த்துக்கிட்டு இனிமேலாம் பாஜகவில் யாரும் நீடிக்க முடியாதுங்கிறது கிட்டத்தட்ட உறுதியை தெரிஞ்சு போச்சு. இனிமேல் நல்லா அதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால அது அவரு கொடுத்தது திரு அண்ணாமலை IPS சொன்னது கோயம்புத்தூர்ல வந்து இனிமே நான் விமான நிலையங்களில் பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னது அவருக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும் சேர்த்து ஒரு கடிவாளம் போடுறதுக்காக அவர் சொன்னார். நீங்கள் சொன்ன மாதிரி வரும் நாட்களில் அமைப்பு ரீதியான மாற்றங்கள் பாஜகலையோ இல்லை வந்து இவரோட அடுத்த நடைப்பயணம் வேறு சொல்லியிருக்கிறீங்க. இதெல்லாம் எப்படி நம்ம அரங்கேற போகுது, அரசியல் சூழ்நிலைகள் என்ன மாதிரி மாற்றங்கள் வரப்போகுது என்னன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். எங்கள் அரங்கத்துக்கு வந்து பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை பகிர்ந்து ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.